அதிகாரம் 19 24 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 26 அதிகாரம் 19 24 வரை உள்ள வசனங்களை எடுத்தவர் வாசிக்கலாம். கண்களை முடிச்சிருக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் சிந்திக்கிற உடைய வசனங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கிற வேத வசனத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களை, நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களை உடைய வசனத்திலிருந்து தெரிந்து கொண்டு கீழ்ப்படிந்த ஆண்டவரே, கர்த்தருக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழ, இந்த உலகத்தின் நாட்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சீஷர்களோடு பகிர்ந்து கொண்ட சில காரியங்கள், குறிப்பாக மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் கிறிஸ்துவுடைய மலை பிரசங்கம் என்றும், அது மிக முக்கியமான பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ், நீதி நியாயங்கள் நிறைந்த வேத பகுதி என்று பார்க்க முடியும். மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ரட்சிப்பை குறித்து, விசுவாசிகளுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை முக்கியத்துவங்களை குறித்து இந்த பகுதியில் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ இந்த 19 24 வரையிலும் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற வேத பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்மறையான 3 காரியங்களை சொல்லுகிறாரு. இது இப்படித்தான், இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம சிந்திக்கிறோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மனிதனுடைய பார்வையில மொழி, மதம், நம்பிக்கை, பொருளாதாரம், கல்வி, பல விதத்துல பல பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறாங்க. ஆனா வேதம் தேவனுடைய பார்வையில மனிதன் எல்லாருமே 2 பிரிவாக இருக்கிறான். எல்லா மனிதன் 2 பிரிவாக இருக்கிறான். ஒன்று நீதிமான், இனி ஒருவன் பாவி. நீதிமானாக இருக்கிற மனிதன் கிறிஸ்து இயேசுவில நீதிமானாக்கப்பட்டு அவன் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடையவனாக இருக்கிறான். மற்றவன் இந்த உலகத்தில் ஆதாமுடைய பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்து பாவத்தினால தேவனை விட்டு பிரிந்து காணப்படுகிறான். இந்த 2 பிரிவுல தான் யாராவது ஒரு இடத்துல தான் மனுஷன் இருக்க முடியும். உலகத்தில் அநேக சபைகள், அநேக மதங்கள், அநேக நம்பிக்கைகள், அநேக கோட்பாடுகள், கொள்கைகள், தத்துவங்கள், ஞானங்கள், வித்தியாசங்கள், வேறுபாடுகள், பல விதத்தில் மனிதர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் 2 இடத்துல தான் பார்க்கிறார், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்கு வெளியே. கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக, கிறிஸ்துவுக்கு வெளியில பாவியாக, பாவத்தின் தண்டனையாக மரணத்தை தன்னில் ஏற்றுக்கொண்டு நித்திய நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டவன் நீதிமானாக ஆண்டவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிறார். இந்த பிரிவில் நீதிமான் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் 2 விதமாக வாழ முடியும். இப்ப பாவி, தேவனை அறியாதவனை விட்டுருவோம், அந்த கூட்டத்தை விட்டுருவோம். கிறிஸ்துவை அறிந்த விசுவாசிகளுக்கு வருவோம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வருவோம், தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வருவோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளால வருவோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையை 2 விதத்துல வாழ முடியும். நீதிமான்கள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா நம்ம 2 விதத்துல வாழ முடியும். பாவ மாம்சத்தையும் உலகத்தை திருப்தி பண்ணி உலகத்துல மேன்மை அடைகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து
தேவனை திருப்தி பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. சோ இந்த காரியம், இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற விஷயம், விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கையை எப்படி ஆதாயப்படுத்தி வாழ வேண்டும், அவர்கள் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொள்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறோம், இழந்து போய் கொண்டிருக்கிறோம் என்கிற காரியங்களை இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறாரு. 19 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடன் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய பொக்கிஷங்களை நம்முடைய நித்திய வீட்டில், பரலோகத்தில், உன்னதத்தில் மாறாத பொக்கிஷங்கள், நிலைத்திருக்கிற பொக்கிஷங்களாக சேர்க்கிறோமா, அதற்காக வாழுகிறோமா? இல்லைன்னு சொன்னா அழிந்து போகிற, திருடர்கள் கொண்டு போகக்கூடிய, பூச்சிகள் அரிக்கக்கூடிய, நினையாத வேளையில நாம் அறியாத இடத்துல கடந்து போகக்கூடிய இந்த உலகத்துக்காக வாழ்ந்து இந்த உலகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். அதாவது நிரந்தரமா நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க விரும்புகிறோமோ, அல்லது டெம்பரரியாக குறுகிய காலத்துக்காக நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா, குறுகிய கால வாழ்க்கைக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோமா என்கிற 2 விதமான பொக்கிஷங்கள் சேர்த்தல். சம்பாதித்தல், நம்ம சம்பாதிக்கிறோம். நீங்க பாருங்க, இந்த வசனங்களிலிருந்து ஒரு காரியத்தை தெளிவடைய முடியும். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் பரலோகத்துக்குரியவர்கள். பரலோகம் நம்முடைய சொந்த நாடு. நாம் பரலோகத்திற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தில் கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாய் இருக்கிற நம்மை அவர் சேர்த்துக் கொள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொன்னாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. We are the permanent citizens of heaven if you have repented and received Christ in your heart. மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்கள் பரலோகத்தில் குடியுரிமை பெற்ற பரலோகவாசிகள் ஆகிய நீங்கள் இப்பொழுது அந்த பரலோகத்தில் நிரந்தரமான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்களா, அல்லது இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிற, இழந்து போகிறதற்காக உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை, அங்கே இருக்கிற அங்கே போடுற அக்கௌண்ட் வந்து கரெக்டா டேலி ஆகும். நேற்றைக்கு ஒரு செய்தி, SBI பேங்க் பணம் எல்லாம் தவறா போகுதுன்னு சொல்லிட்டு, உலகத்தில் இருக்கிற எந்த பேங்கும் திவால் ஆகும், பரலோகத்தில் இருக்கிற பேங்க் என்ன செய்யாது? திவால் ஆகாது. ஒரு சின்ன விஷயம், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக நம்ம செய்கிற காரியங்கள், செலவு பண்ணுகிற காரியங்கள், நாம் நம்முடைய என்ன சமயத்தை கொடுக்கிற காரியங்கள், முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எவைகளை பரலோகத்திற்காக இன்வெஸ்ட் பண்றோமோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்திற்காக, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, கிறிஸ்து நம்மளை வெளிப்பட, நம்மளை ஆளுகை செய்ய நாம் எவைகளையெல்லாம் அர்ப்பணிக்கிறோமோ அவைகள் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களாக, பலன்களாக, நிரந்தரமாக சேர்த்து வைக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்,
உலகத்தை சார்ந்து, உலக ஆசீர்வாதத்தை சார்ந்த சுவிசேஷம். இன்னும் அநேகர் கொடுக்கிறதே ஆண்டவருக்குன்னு செய்கிறது என்னன்னா, ஆண்டவர் நிறைய தருவார். உலகத்தை மையமாக வைத்த கொடுத்தல் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற, பரலோகம் பார்க்கக்கூடிய, பரலோகம் விரும்பக்கூடிய, பரலோகம் மகிழக்கூடிய, பரலோகத்தில் நிலைத்து இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து நம்முடைய பொக்கிஷங்களை கர்த்தருக்கென்று செலவு பண்ணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும். மற்றபடி உலகத்துக்காக நம்ம எந்த செய்கிற காரியங்களும், உலகத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய மேன்மை பாராட்டினாலும், அது நிலைத்து நிற்கக்கூடிய நித்தியமான ஆசீர்வாதங்களாக நிலைத்து நிற்பது இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. போதும். இங்க பாருங்க, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நாம் அனுபவிப்பதற்கு யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன், நமக்கு நன்மையான ஈவுகளை தருகிற ஜீவனுள்ள தேவன். நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம்னு சொன்னால் நமக்குள்ளால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஒரு விதையை விதைக்கு முன்னாலே கேட்போம், இது எத்தனை வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும்? 5 வருஷத்துலையா, 3 வருஷத்துலையா, 2 வருஷத்துலையா? ஏன்னா பலனை எதிர்பார்த்து விதையை விதைக்கிறோம். நிச்சயமான உறுதியான பலன் நாம் பரலோகத்திற்கென்று விதைக்கிற விதைகளில் நமக்கு உண்டு. பூமியிலே விதைக்கிற விதைகள் பலன் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். ஏனென்றால் பாவத்தினால் பூமி அதனுடைய உண்மையான தன்மைகள் இருந்து வேறுபட்டு இருக்கிறது. அது பலவிதமான தீமைகள் நிறைந்ததாக இருக்கிறது. நாம் பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம், பலன் கிடைக்காமல் போகும். பூமிக்கென்று விதைக்கிறது பூமியில் வைக்கிற காரியங்கள், ஆனால் பரலோகத்தில் விதைக்கிற காரியங்கள், பரலோகத்திற்கென்று செயல்படுகிற காரியங்கள் நமக்கு பலன் இல்லாமல் போகவே போகாது என்பது உறுதியான காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நடைமுறை விசுவாசத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அஸ்திபாரமான ஒரு பெரிய வசனம் இந்த இடத்துல நீங்க பாருங்க. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். எதன் அடிப்படையில், எதை சார்ந்து? கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரே, நான் உங்களோடு இருக்கிறேனே. என்னை விட ஐஸ்வர்யம் அது, என்னை விட பொக்கிஷம் அது, என்னை விட செல்வம் அது. நான் உங்களுக்கு ஜீவனுள்ள தேவனாக வல்லமையானவராக ஏற்றுக்கொண்ட உங்களிடத்தில் வாசம் பண்ணும் போது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற என்று ஒரு மனிதன் நிறைவடைகிற நேரத்தில் அவன் உலகத்திலே பெரிய செல்வந்தனாக மாறுகிறான். எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இது போதும், எனக்கு இந்த வருமானம் போதும், எனக்கு இருக்கிற இது போதும் என்று நிறைவடைகிற ஒரு மனிதன்
ஒரு விசுவாசி கர்த்தரை சார்ந்து வேத வசனத்தை சார்ந்து கிறிஸ்துவிலே தேவன் என்னை நடத்துகிறார் என்ற விசுவாசத்தை சார்ந்து எப்போது நம்ம நிறைவடைகிறோமோ அப்போது நாம் செல்வந்தனாக மாறுகிறோம். அந்த நிறைவு விசுவாசத்தினால, கர்த்தர் தருகிற நிறைவு கர்த்தருடைய வார்த்தையினால், வசனத்தினால், கர்த்தருடைய ஆவியினால் உங்களுடைய மனதிலும் இருதயத்திலும் வரலன்னா நீங்க நிறைவடைய போறது இல்லை, நீங்க திருப்தி அடைய போறது இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறதே இல்லை. போதும் என்கிற மனம், அந்த வசனத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறேனே. என்னுடைய வாக்குத்தத்தங்கள் உனக்கு இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தினுடைய உண்மைகள் நம்மை பிழைக்க பண்ணும், போஷிக்கும். அது போதுமானது. ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பரிசுத்த வாழ்க்கையை விட வேற எதை ரிச்சஸ்னஸ் எடுத்தாலுமே அவனுடைய வாழ்க்கையில அவன் ரிச்சஸ் ஆக முடியாது, செல்வந்தன் ஆக முடியாது. நம்முடைய குணாதிசயங்கள், ஆவிக்குரிய குணங்கள், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை, உலகத்தை விட்டு வெறுத்து பரிசுத்தமாய் நடப்பது, சமாதானமாய் நடக்கிற ஜீவனம் பெரிய செல்வம், பெரிய ஐஸ்வர்யம். அதான் சொன்னார், போதும் என்கிற மர்தனுடைய கூடிய தெய்வ பக்தி. தெய்வ பக்தி அதாவது விசுவாசத்தின் அடிப்படையில வாழுகிற வாழ்க்கை, தெய்வ பக்தியாய் நடக்கிற வாழ்க்கை. போதும் என்று எண்ணுங்கள். போதும். அது உயர்ந்த ஐஸ்வர்யம், உயர்ந்த செல்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இரட்சித்தவர் மாத்திரமல்ல, நம்மை ஆளுகை செய்து நடத்துகிறவர். அவர் நமக்கு போதுமானவர். அவர் நமக்கு போதுமானவர். அவர் நம்முடைய கையின் பிரயாசங்களில் எல்லாம் எல்லாவற்றிலும் அறிந்திருக்கிறார். அதாவது நம்ம நிறைய வேளையில் என்னன்னா, ஆண்டவர் என்ன அறியாமல் இருக்கிறார் நினைக்கிறது பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறார். நாளைய தினத்துக்கு உரியதை பார்த்து கொள்ளும் என்று வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர் ஏன் அந்த வாக்குத்தத்தை தந்தாரு? நாளைய தினத்துக்காக நீங்க கர்த்தரை விசுவாசித்து காத்திருப்பீங்கன்னு சொன்னா, அந்த நாளைய தினத்திற்கான ஆகாரத்தை, நாளைய தினத்துக்கு உங்களுடைய தேவையை கர்த்தர் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. நான் உண்மையாய் நமக்கு முடிந்த காரியங்களை, எந்த தாளந்தை, எதை வேலையை செஞ்சிருக்க அதை மட்டும் செய்துட்டு இருந்தா போதும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இங்க நம்ம வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக, பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்கள் அதிகமாக சேர்க்கணும் அந்த எண்ணத்திலே ஓடிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அழிந்து போகிற காரியங்களை செய்கிறீங்க, பலனற்ற காரியங்களை செய்கிறீங்க, மனுஷனுடைய பெருமைக்காக செய்கிறீங்க. அது ஒரு நாளுமே திருப்தி அடையாது, ஒரு நாளுமே நிறைவடையாது. கிறிஸ்துவை உங்களுடைய பொக்கிஷமாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நிறைவடைந்து, கிறிஸ்து போதும், அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் எனக்கு போதுமானது என்று நிறைவடைந்து, கர்த்தருடைய உண்மையின்படி நாம் செயல்பட ஆரம்பித்து, நாம் கர்த்தருக்காக பொக்கிஷங்களை, நமக்கு தருகிறவைகளை தாராளமாய் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருக்கென்று செயல்பட ஆரம்பிக்கும் போது, நாம் உன்னதங்களில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கை இரண்டு எதிர்மறையான காரியங்கள். ஒன்று உலகத்துக்காக அழிந்து போவதற்காக, இனி ஒன்று நித்தியத்திற்காக பொக்கிஷங்களை சேர்க்கிறோம். நீங்கள் நித்தியத்திற்காக இவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய மனம் இப்போது ஆவிக்குள்ளால சொல்ல முடியுமா? இன்ன காரியங்களை நான் எதை எதிர்பார்க்காம ஆண்டவருக்காக, உடன் சபையில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது ஒருவருடைய ரட்சிப்பிற்காக, அல்லது கிறிஸ்து மகிமைப்படுவதற்காக நான் என்னுடைய பொருளாதாரத்தை, என்னுடைய சமயத்தை, என்னுடைய உழைப்பை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்காக நான் செய்திருக்கிறேன். உலகம் அங்கீகரிக்கல, மற்றவங்க கண்டுகொள்ளல, பிரச்சனையில் ஆண்டவர் காண்கிறார்.
என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தருக்கென்று செயல்பட ஆரம்பிப்போம். நிச்சயமாக நீங்கள் நம்முடைய தலைமுறைகளுக்கு பேங்க்ல போட்டு வைக்கிறதை விட ஆண்டவருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றது, செயல்படுகிறது நமக்கு பரலோகத்திலும் உலகத்திலும் நம்முடைய தலைமுறைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு ஆண்டவர் அவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அடுத்து சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. நீங்க நல்லா பாருங்க, பரலோக எண்ணத்தோட பரலோகத்தை சார்ந்து நீங்க சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கிறது. இல்ல உலகத்துல இந்த வருஷம் எவ்வளவு பேங்க்ல ஏறிச்சு, இந்த வருஷம் எவ்வளவு வாங்கினோம், இந்த எவ்வளவு செய்தோம், இந்த வருஷம் எவ்வளவு முன்னேற்றம் கிடைச்சது, போன வருஷத்தோட உலகத்தை சார்ந்து நம்ம சிந்தித்துட்டு இருக்கோம்னா உங்களுடைய இருதயம் எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. உலகத்தில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவங்கள். கிறிஸ்துவ அல்ல, கிறிஸ்துவனால் ஆளப்படாத இருதயமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்காத, கிறிஸ்துவுடைய மேன்மையை நாடாத இருதயமாக இருக்கிறது. உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறது என்பது உங்களுடைய எண்ணங்களை சார்ந்திருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் பரலோகத்தை சார்ந்து, கிறிஸ்துவை, சுவிசேஷத்தை, தேவனுடைய வசனங்களை, பக்தி விருத்தியை சார்ந்து, உங்களுடைய தனிப்பட்ட பக்தி விருத்தி, சபையினுடைய பக்தி விருத்தி, ரட்சிக்கப்பட்ட மற்றவர்களுடைய வளர்ச்சி, பக்தி விருத்தி, மற்ற ரட்சிக்கப்படாதவருடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகிற காரியங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகளின் செயல்பாடும் இருக்குமே. ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. பரலோக காரியங்களை சார்ந்திருக்கிறது. அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். 22, 23 வசனங்களை ஒரு வாசிப்போம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், கண்ணானது சரீரத்திற்கு விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டு போயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு, உன்னுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இருள் வெளிச்சம் என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன? இந்த இடத்துல வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படையான காரியம் அல்ல, அல்லது கண் மாம்ச பார்வையுடைய கண் அல்ல, ஆத்துமாவை, ஆவியை குறிக்கிறது. ஆவி பார்வை, உள்ளான மனுஷனுடைய பார்வை எப்படி வெளிச்சமா இருக்கிறது? வெளிச்சத்துக்குரிய பார்வை என்பது கிறிஸ்துவையும் கிறிஸ்துடைய வார்த்தைகளை, வசனங்களை சார்ந்த பார்வை. வேத வசனத்தின் மூலமாக ஞானம் பெற்ற பார்வை. அது பரிசுத்தாவியானவரால் உணர்வடைந்த பார்வை. வேத வசனத்தின் மூலமாக பரிசுத்தாவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வெளிச்சத்தை கொடுத்து அதை சார்ந்த பார்வை. இல்லைன்னு சொன்னா மாம்சமான உலகத்தை சார்ந்த பார்வை, உள்ளான பார்வை, வெளியான பார்வை, உள் தரிசன பார்வை. ஆவிக்குரிய தரிசனத்தை வேத வசனத்தின் மூலமாக, பரிசுத்தாவியானவரிடத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய உணர்வுகள், ஆவிக்குரிய ஞானங்கள், ஆவிக்குரிய பரிசுத்தம் பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நமக்குள்ளாலே இருந்து எழுப்புகிறார். உள்ளான பார்வை. அது உலக மனுஷனுடைய பார்வைக்கு நம்முடைய பார்வை வித்தியாசமானது. உலக மனுஷன் தேவனை அறியாதவன் உலக பிரகாரமாக பார்க்கிறான், உலக மேன்மையை தான் பார்ப்பான். ஆனா தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற நாம் தேவனை சார்ந்து, விசுவாசத்தை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். அந்த உள்ளான பார்வை நமக்கு தேவ ஞானத்தினால நாம் நிலையான நித்தியமான காரியங்களை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா நாமும் மற்ற உலக மனுஷனுடைய பார்வைக்கு, நமக்கு சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்காது.
2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். மோசேயின் ஆகமங்களில் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் வாசிங்க. இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். 4 வாசிப்போம் ஒருவர். 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்க நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசியாமல் இருப்பதற்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவிசுவாசிகளுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவாகிய மீட்பர், இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய திட்டங்கள், இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு உண்டாகிற பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியங்கள், பரலோகத்தினுடைய பலன்களை காணாதபடி அவிசுவாசிகளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளுடைய கண்கள் ஆவிக்குரிய முக்கியத்துவங்களை காணாதபடிக்கு பரலோகத்தினுடைய பார்வை இழந்தவர்களாக நாம் குருடாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் மாம்ச பிரகாரமாக உலகத்தை சார்ந்திருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே நாம் பார்க்கிற காரியங்களே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேலானவைகளை, உயர்வானவைகளை பார்க்க நாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் நம்மை மாத்திரம் சார்ந்ததல்ல, நம்மை நடத்துகிற தேவனை சார்ந்தது. நாம் இந்த உலகத்தில் சமாதானமாய் ஜீவனம் பண்ணுவது, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, நம்மை மட்டும் சார்ந்தது அல்ல. அதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் உழைத்தால் அதற்கான பலனை பெற முடியும். அதற்கான சமாதானமான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் வைக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் சம்பாதித்திருந்தாலும், எவ்வளவுதான் வைத்திருந்தாலும், ஒரு வினாடியில நமக்கு உண்டானவைகள் எல்லாம் நாம் இழந்து போக முடியும். இன்றைக்கு நம்முடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், பர்மா, இலங்கை, ஏகദേശம் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாடுகள் செல்வச் செழிப்பான நாடுகளாக, சமாதானம் நிறைந்த நாடுகளாக, உலக மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற நாடுகளாக தான் இருந்தது. பர்மாவில் ரங்கூன் என்கிற அந்த கேபிட்டல், இந்தியாவிலிருந்து ஒருவருக்கு அந்த நாட்கள் அங்கே வேலை கிடைக்கிறது என்றால் அது ஒரு பெரிய பாக்கியமாக கருதினார்கள். இன்றைக்கு வாழ தகுதியற்ற இடமாக, எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் சமாதானம் இழந்து, வேலைவாய்ப்பு இழந்து, மிக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால மிக மோசமான நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கை, கொழும்புனா அநேகருக்கு ஒரு பெரிய சொர்க்க பூமியாக இருந்தது. இன்றைக்கு பஞ்சத்தின் பூமியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இவைகள் எதை காட்டுகிறது? நம்முடைய பலனுக்கு, நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய ஆளுகை, தேவன் எல்லாவற்றையும் நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தர் நம்ம எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல நாம் சமாதானமாக இருந்து, கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை விசுவாசத்தோடு அனுபவித்து, இருக்கிற இடத்துல கர்த்தருக்கென்று நாம் வாழ்ந்து, கர்த்தருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் கண்டு, வேத வசனத்தை சார்ந்து நம் விசுவாசத்தோடு வாழ்வது மிக மிக மேலான பாக்கியமாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவில் மணிப்பூர்ல இம்பால் தலைநகரம் 2017 நாங்கள் போயிருந்தோம் குடும்பமாக.
எவ்வளோ அழகான அமைதியான இயற்கை சூழ்நிலை நிறைந்த மிக அருமையான ஒரு இடம். இன்னைக்கு அங்கு இருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் 50% மக்கள் ஒரு நாள் திடீரென்று எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஒழித்து அங்கே காடுகளிலும் மற்ற இடங்கள் அகதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. எது எப்போது மாறும் என்று நினையாத நேரத்தில் வாழுகிறோம். அதான் ஒரு வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இந்த மாற்றமுள்ள உலகில் எந்த மாறாத இயேசு கிறிஸ்து. இந்த மாற்றமுள்ள உலகம், இந்த உலகத்தில் நாம் நம்பிக்கை என்று அப்படி இப்படின்னு உலகத்தில் நாம் எதை சார்ந்திருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் அவைகள் நம்மை விட்டு போய்விடும். அது பிரயோஜனமற்றதாகிவிடும். அது நம்முடைய செல்வமாக இருக்கலாம், நம்முடைய கல்வியாக இருக்கலாம், அது அல்லது நம்முடைய சமூகமாக இருக்கலாம், அல்லது நாம் எதுவாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவிலே அடைக்கலம் புகுந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் எங்கு வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது சொர்க்கம். அது மிக சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை நாம் வெளியிலே வராந்தாவில் படுத்து தூங்கினா கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படிந்திருந்து சமாதானமாய் வாழ்வோமே ஆனால் அதை விட மேலான பாக்கியமான ஒரு வாழ்க்கை வேற எதுவும் கிடையாது. நாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போல பாவிகளைப் போல இல்லாதபடி ஆவிக்குரிய வெளிச்சமுடையவர்களாக, ஆவிக்குரிய ஞானமுடையவர்களாக, நித்தியத்தை சார்ந்த பார்வையோடு நித்தியத்திற்கென்று ஒரு எதிர்பார்ப்பது கர்த்தருக்கென்று நம்ம வாழுவோம். நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு கர்த்தரையும் கர்த்தருடைய வசனங்களையும் சொல்லி மிக தெளிவுபடுத்தி கர்த்தருக்குள் வழிநடத்தி வாழ்வோம். மனுஷருக்கு இந்த உலகத்தில் தேவைகள் மிக குறைவு. ஆனால் நாம் தேவையில்லாத காரியத்தை தேவையாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவை கிறிஸ்து, அவரை சார்ந்த வாழ்க்கை, பரலோகத்தை சார்ந்த எண்ணங்களோடு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் உலகத்தில் வாழும்போது, நம் உலகத்தில் குறைவுபடும் போது பரலோக பொக்கிஷங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு நிறைவான சம்பக்கியங்களை, நிறைவான செல்வங்களை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு உட்பட்டிருக்கிற சன்னதி, கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையில் நிறைத்திருக்கிற சன்னதி, ஆசீர்வதிக்கப்படுகிற போஷிக்கப்படுகிற சன்னதி. நீங்க பாருங்க, உலகத்துல எல்லா இடத்துலயும் மாடு வளர்க்குறாங்க. நம்ம இடத்துல வளர்க்குற மாடு மேக்சிமம் 10 லிட்டர் பால் கறக்குது. இஸ்ரேலில் வளர்க்குற மாடு 40 லிட்டர் 50 லிட்டர் பால் கறக்குது. ஏன்? இதுவும் பசுவு தான், அதுவும் பசுவு தான். நம்ம இங்கே ஒரு தக்காளி நட்டால் அது ஆயுசு காலத்தில் 1 கிலோ தக்காளி பறிப்போம்னா, இஸ்ரேலில் ஒருத்தன் தக்காளி நட்டான்னா 100 கிலோ வரை பறிக்கிறோம். அதுவும் தக்காளி தான், இதுவும் தக்காளி தான். வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நடத்துதல், இயற்கையோடு, நம்முடைய கையின் பிரயாசங்களோடு, நம்முடைய எண்ணங்களோடு, நம்முடைய செயல்பாடுகளோடு, சிந்தனைகளோடு ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கிறது. கிறிஸ்துவில் விசுவாசமாயிருக்கிற நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை மனதிலே வைத்து ஏற்றுக்கொண்டு அதை சார்ந்த எண்ணங்களும் தீர்மானங்களை நம்ம எடுக்கும்போது நம்மால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் வளர முடியும், வாழ்க்கை வாழ முடியும். இருபத்தி 4வது வசனத்தை ஒரு வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம். ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை கட்டிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய கூடாது. உங்களால் கூடாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப நம்ம முதல்ல சொன்னோம், 2 கூட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று உலக மக்களாக இருக்கிறோம், அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருக்காக வாழுகிறோம், இல்லைன்னா உலகத்துக்காக வாழுகிறோம், நமக்காக வாழுகிறோம், உலகத்துக்காக வாழுகிறோம்.
இந்த ரெண்டுல ஒன்னாதான் இருக்க முடியும், அங்கே இங்கே இருக்க முடியாது. அது தெளிவா வேதம் சொல்லுகிறது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் என்ன செய்யாது, கூடாது. பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஆண்டவருக்காக அர்ப்பணத்தோடு வாழுகிற, தியாகத்தோடு ஒப்பு கொடுத்து வாழுகிறவர்கள் தான் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்போ நாம் இப்போது யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருக்காக வாழுகிறோமா, உலகத்துக்காக வாழுகிறோமா? நம்முடைய எஜமான் யாரு? உலகமும் மாம்சவுமா, அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே பரலோகத்தின் தேவனா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். பொருளாசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விழுந்து அநேக வேதனைகளினாலே தங்களை உருவகுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, பணம் தீமை கிடையாது, பணம் ஆண்டவர் தருகிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி பணத்தை எடுக்கிறது, பணத்தை பயன்படுத்துகிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பணத்தை இச்சிக்க கூடாது. அது எப்படின்னா பணம் பணம் அங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும், அப்படி பண்ணா அதிக லாபம் கிடைக்கும். இதை நீங்க பாருங்க, அநேகர் பணத்தினால ஏமாந்து போறது நம்ம மாவட்டத்தில். மாசத்துக்கு ஒரு முறை ஒருவர் இத்தனை கோடியை ஏமாத்திட்டாரு, மக்கள் எல்லாம் தெருவில் சத்தம் போடுறாங்க, இப்படி இத்தனை கோடி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு பல காரியம் பேப்பர்ல வரதை பார்க்க முடியும். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிக வட்டி, அதிக வருமானம், ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கு வழி, இப்படிப்பட்ட காரியங்கள் விளம்பரம் பண்ணப்பட்டு அதுக்குள்ள அந்த மாயையில சிக்கி எல்லாவற்றையும் இழந்து போகிறது. பண ஆசை. ஆண்டவர் உங்களுக்கு 100 கோடி கொடுத்தா கூட அதை நீங்க வச்சிருக்கலாம், அதை நீங்க கைனால செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அதை இச்சித்து அதிலே மனதை வைத்து அதையே தனக்கு பெருமையாக எண்ணி அதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்கு முந்தின வசனம் ஒன்று சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனா கர்த்தரால் நீங்கள் ஐஸ்வர்யமாக்கப்படுகிறது ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக, உங்களுடைய பொக்கிஷங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சித்தத்தின்படி செலவு பண்ணப்படுவதற்காக, அது தீமை கிடையாது. ஆனா ஐஸ்வர்யமாக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு கோடி கையில வச்சிருக்கணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் அது இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பணத்தை சார்ந்த மேன்மையான எண்ணம் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. ஆனால் கர்த்தரை சார்ந்த தெய்வபக்தியான விசுவாச வாழ்க்கை, நல் குணங்களினால், பணிவிடையின் ஆவிகளினால், சர்விங் ஸ்பிரிட்,
மற்றவர்களுக்கு பணிவிடை செய்தல் மிகுந்த ஆசீர்வாதமாக உன்னதங்களில் அநேக பொக்கிஷங்களை நமக்கு சேர்த்து தரும் என்று வேதத்தில் நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகிறார். 16வது அதிகாரத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளை நமக்கு என்ன தோணும்னா, அது கர்த்தர் அநீதியை ஒத்துக்கொள்ளுகிறாரா? இங்கே ஒரு எஜமானுக்கு ஒரு உக்ரானக்காரன் என்பது மேனேஜர், ஒரு எஜமான் அவனுடைய ஆஸ்தி செல்வம் படம் எல்லாத்தையும் ஒரு ஆளுக்கு கையில் கொடுத்து நல்லா மேனேஜ் பண்ண சொல்லியிருந்தாரு. அவன் அதை தவறாக பயன்படுத்தி அவன் அதை சரியான விதத்தில் மேனேஜ் பண்ணலை. அப்போ அது திடீர்னு அதை எஜமான் கேள்விப்பட்டு நீ கணக்கையெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு கணக்கு சரியில்லை. அப்போ அவன் அந்த உக்ரான பொறுப்பில் தள்ளி விடுகிறான். அப்போ அவனு மனசு சொல்லுது, நான் என்ன செய்வேன், இந்த வேலையை இழந்து போனால் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் எஜமானிடத்தில் இந்த கடன் வாங்குறவங்களிடத்துல எல்லாம் 50 வாங்குறவங்களிடத்துல 20 எழுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தள்ளுபடி கொடுக்குறான். யாருக்கு காசு? எஜமானுக்கு காசு. இவன் தள்ளுபடி கொடுக்குறான் எல்லாருக்கும். அப்போ அவனுடைய எண்ணம் என்னன்னா, அவன் ஏன் அப்படி செய்கிறான்னா, நான் கஷ்டப்படும் போது நான் இவனுக்கு கொஞ்சம் சலுகை பண்ணேன்னா அவன்கிட்ட போய் என்ன செய்யலாம், ஏதாவது உதவியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறான். ஸோ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பெரிய ஒரு உண்மை என்னன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிற விஷயங்கள் நித்திய வீட்டில் போகும்போது அவங்க எல்லாம் உங்களை வரவேற்பாங்க. நீங்கள் எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளால வழிநடத்துனீங்க, ரட்சிக்கப்புக்குள்ளால வழிநடத்துகிறீங்க, பரலோகத்தில் போகும்போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் ஜெகதீஷ் உங்கள்னால தான் நான் இங்கே வந்தேன், இல்லைன்னா நான் நிறைய பேர் போயிடுவேன், இல்லைன்னா பிரதர் ரஞ்சித்து அங்கே பார்த்து நித்தியத்தில் காணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைன்னா நான் இந்த அக்கினியில் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கேட்கும் போதெல்லாம். அதுபோல் நீங்கள் உங்களுடைய பொருட்களை செலவு பண்ணி ஒருவேளை ஆசீர்வாத செலவுங்களை மேன்மை கர்த்தருக்குள்ளாலே அவங்கள வழிநடத்தி அவங்க கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அன்னைக்கு எனக்கு இந்த உதவியை செய்து நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வசனங்களை கற்றுக்கொண்டதுனால நான் இந்த பலனை எல்லாம் பெற்றிருக்கிறேன். பரலோகத்தில் பலன் பெற்ற எல்லாருக்கும் அதற்கு காரணமாக இருந்த நபர்கள் உண்டு. அதாவது பரலோகத்தை குறித்த ஒரு பிக்சர், பரலோகத்தில் போன பிறகு என்ன நிகழ்வுகள் நடக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வாழும்போது உங்களை நித்திய வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நம்மளை நித்திய வீட்டில் இயேசு கிறிஸ்து தான் ஏற்றுக்கொள்றாங்க. அங்கே உள்ள போனவரும் நிறைய பேருக்கு வீட்டில் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. பரலோகத்தில் போன பிறகு நம் மூலமாக பரலோகத்தில் வந்தவங்க எல்லாம் நமக்கு விருந்து வச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு பிக்சர்.
அப்போ நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை இப்போ கூப்பிட்டு உங்கள் மூலமாக தான் நான் பரலோகத்து வேணும் அவர் விருந்து கொடுப்பாரு. நம்ம என்ன செய்வோம்? ஏமாந்து போனோம், ஒருத்தனை கூட பரலோகத்துக்கு ஒருத்தருக்கு கூட நன்மை செய்யலையே, இப்படி உண்மைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெட்கப்படுவோம். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, நித்திய காலமாக இந்த உலகத்துல கர்த்தருக்கென்று நம்ம செய்கிற காரியங்களுக்கு, கர்த்தருக்கென்று செய்கிற ஆத்துமாக்களுக்கு, கர்த்தருக்கென்று நாம் செலவு பண்ணுற காரியங்களுக்கான மேன்மை பரலோகத்துல நிறைவா இருக்கும், நித்தியமா இருக்கும். அது மாறாது. பிரயோஜனமற்றவங்களா வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துல போனாலும் நாம் இழந்து போனோமே என்று வெட்கப்பட்டு இருப்போம். அதான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லுகிறார். ஒருவன் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான் அல்லது இழந்து போவான். ஒருவன் மரம்புல் வைக்கும், இனி ஒருவன் பொன்வெள்ளி விலையேறப்பெற்ற கல். கிரியைகள், அவனவன் கிரியைகள் வெளிப்படும் நாள் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும். அது நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் நிற்கும்போது அந்த வேலைப்பாடுகள் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல்லினால் கட்டப்பட்டது, நித்திய காலமாக அழியாததாக நமக்காக மேன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். நமக்கான பெருமையை மேன்மையை பரலோகத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும். உலகத்திலே கட்டுகிறது, உலகத்திலே சேர்த்து வைக்கிறது, உலகத்தோடு அழிந்து போகும். நாம் எங்கே சேர்க்கிறோம், எதற்காக வாழுகிறோம் என்பது மிக முக்கியமானது. அது மாறாதது, நித்தியமானது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க மிக தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை செய்வோம் பார்க்கிறோம். அங்கே பூச்சியானது துருவானது கெடுப்பதும் இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அருமையான விசுவாசிகளே, அநேக காரியங்கள் நாம் சபை காரியத்தில் அதிகமாக செயல்பட முடியாமல் இருப்பது நம்முடைய இருதயங்கள் உலகத்தை அதிகமாக சார்ந்திருக்கிறது. அதனால நேரம் இல்லை, அதனால முடியல, அதனால பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, கஷ்டம். ஆனால் நாம் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமானவராக முதலிடத்தை எடுக்கும்போது எல்லாவற்றுக்கும் எல்லாம் வரும். உலகத்தில் சில காரியங்களை அர்ப்பணிக்காமல் விடாமல் கர்த்தருக்காக நம்ம செயல்பட முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கை எதற்காக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை மையமாக வைத்து கட்டப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை, எதை சார்ந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம்.